ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டிஆர்டிஓ, டிஃபென்ஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனில் ஒரு முக்கியமான இது வந்து டிஆர்டிஓ தான். நீங்கள் குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 நீங்கள் எந்த ஸ்டேஜ் ஆஃப் ப்ரிப்ரேஷன் இருந்தாலும் ரொம்ப முக்கியமான டாப்பிக்காக பார்க்கப்படுறது இதுதான். இப்போ டாபிக்குள்ளே போகலாம். டிஆர்டிஓவோட ப்ரெசன்ட் ஹெட்டாக யார் இருக்காருன்னா சதீஷ் ரெட்டி அப்படிங்கிறவர் தான் இருக்கார். டிஆர்டிஓ எப்போ ஃபார்ம் பண்ணாங்கன்னா 1958 ஃபார்ம் பண்ணாங்க. மூணு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸை வந்து சேர்த்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்து டெக்னிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் டெவலப்மெண்ட் அண்ட் ப்ரொடக்ஷன், டிஃபென்ஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். இந்த மூணுத்தையும் ஒன்று சேர்ந்து டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸ்டார்டிங்கில் அவங்க க்ரியேட் பண்ணும்போது ஒரு 10 லெபார்ட்ரிஸ் தான் இருந்திருக்கும். இப்போது பார்த்திங்கன்னா ஒரு 50 லெபார்ட்ரிஸ், 5000 சயின்டிஸ்ட் அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு மல்டி டைரக்ஷனல் ஆர்கனைசேஷனாக க்ரோ பண்ணியிருப்பாங்க. எக்கச்சக்க டிசிப்ளின்ஸு, இப்போது சயின்ஸ் அண்ட் டெக் பொறுத்தனாலும் ஓகே, டிஃபென்ஸ்னால் பொறுத்தனாலும் ஓகே, எல்லாத்துலேயுமே வந்து அவங்களோட பிரான்ச் அவங்க அதில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஓகே, இவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே வருவாங்க. இவங்களோட முக்கியமான எய்ம் என்னென்னா வேர்ல்ட் கிளாஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பேஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். டிஃபென்ஸ் சர்வீசஸில் இந்தியா வந்து ஒரு செல்ஃப் ரிலையண்ட்டாக மாற்றணுங்கிறது தான் இவங்களோட முக்கியமான எய்மாக இருந்துச்சு. ஒரு லாங் டேர்ம் விஷனாக அவங்க என்ன நினச்சாங்கன்னா டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்டை நல்லா டிசைன் பண்ணி டெவலப் பண்ணணும். எல்லா ப்ராப்ளத்துக்கும் நம்ம நாட்டில் இருக்க எல்லா ப்ராப்ளத்துக்கான டெக்னிக்கல் சொல்யூஷன்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஒரு வேர்ல்ட் கிளாஸ் டிஃபென்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து க்ரியேட் பண்ணணும்னு நினச்சாங்க. அப்போது ப்ராஜெக்ட் புவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. அது என்னென்னா சர்ஃபேஸ்லேருந்து ஏருக்கு போகிற ஒரு மிசைல், அதை வந்து க்ரியேட் பண்ணாங்க. க்ரியேட் பண்ணி அவங்க டெஸ்ட் பண்ணும்போது அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதனால் இந்த பிளானை வந்து 1980 ட்ராப் பண்ணிட்டாங்க. இப்போ நான் சொன்ன சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் அப்படின்னா என்னென்னா சர்ஃபேஸ்லேருந்து அந்த மிசைல் போய் சர்ஃபேஸில் இருக்க டார்கெட்டே வந்து அட்டாக் பண்ணும். அது வந்து சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல். சர்ஃபேஸ்லேருந்து ஒரு மிசைல் போய் ஏரில் இருக்க டார்கெட்டை அட்டாக் பண்ணுச்சுன்னா அது சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல். மோஸ்ட்லி சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைலாக இருக்கிறது வந்து பேலஸ்டிக்காக தான் இருக்கும். சர்ஃபேஸ் டு ஏர் போகிறது வந்து க்ரூஸ் மிசைலாக இருக்கும். மேஜர் டிஃப்ரென்ஸ் இதுதான் பேலஸ்டிக்கும் க்ரூஸ்க்கும். இது ஒன்றும் இல்லை, ஒரு டைப் ஆஃப் மிசைல். பேலஸ்டிக் மிசைல், க்ரூஸ் மிசைல்னு 2 டைப் இருக்குது. அந்த டைப் வந்து சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் போச்சுன்னா பேலஸ்டிக், சர்ஃபேஸ் டு ஏர் போச்சுன்னா க்ரூஸ். 1980 வந்து ப்ராஜெக்ட் போவில் வந்து ஃபெயில் ஆகிருக்கும். ஸோ 1983 டிஆர்டிஓவோட ஹெட்டாக யார் வந்திருப்பான்னா அப்துல் கலாம் வந்திருப்பார். இதுக்கிடையில் ஒரு விஷயம் நடந்திருக்கும். அது என்னென்னா மிசைல் டெக்னாலஜி கண்ட்ரோல் ரெஜீம் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி இருக்குது. அதில் ஒரு 34 கண்ட்ரீஸ் இருக்காங்க. அவங்க ஒரு முக்கியமான டைமில் வந்து இந்தியாவுக்கு வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ண மாட்டோம், டெக்னாலஜி ஆக்சஸ் வந்து தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அப்படி சொன்னனால நம்ம இந்தியா வந்து செல்ஃப் ரிலையண்ட்டாக மாற்றணும் டிஃபென்ஸ் டெக்னாலஜியில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. அதுதான் இன்டெக்ரேட்டட் கைடட் மிசைல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஓகே, இந்த மிசைல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமோட எய்ம் என்னென்னா மிசைல் க்ரியேட் பண்ணுறது தான். க்ரியேட் பண்ணி நம்ம டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸை வந்து ஒரு செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக மாற்றணுங்கிறது தான் இதோட எய்மே. அப்துல் கலாம் இருந்தப்போ ஒரு 5 முக்கியமான மிசைல்ஸை வந்து க்ரியேட் பண்ணியிருப்பார். அது பேர் அக்னி, பிருத்திவி, ஆகாஷ், த்ரிஷூல், நாக். அக்னி அப்படிங்கிறது சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல், பிருத்திவிங்கிறது சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ். நான் சொன்னல ஒரு பேலஸ்டிக் மிசைல் அப்படின்னு சொன்னல, சர்ஃபேஸ்லேருந்து போயிட்டு சர்ஃபேஸ்லேயே அட்டாக் பண்ணும், டார்கெட் சர்ஃபேஸ்லேயே இருக்கும். ஆகாஷ், த்ரிஷூல் வந்து சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல், க்ரூஸ் மிசைலாக இருக்கும். அதாவது க்ரூஸ்னால் என்னென்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அட்மாஸ்பியர்லேயே ஸ்பெண்ட் பண்ணுது, ஏர்லேயே தான் இருக்கும். அதுதான் வந்து க்ரூஸ் மிசைல்னு சொல்லுவாங்க. ஆகாஷ் அண்ட் த்ரிஷூல். அண்ட் வந்து நாக் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நாக் அப்படிங்கனாலே ஸ்னேக்குன்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ ஒரு டார்கெட் அட்டாக் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஸ்னேக் மாதிரி போய் அட்டாக் பண்ணும் அப்படின்ற மென்ஷன் தான் அது. ஃபயர் அண்ட் ஃபர்கெட் கேப்பபிலிட்டிஸ் இதுக்கு இருக்குது. அதாவது போய் அடித்து அதை டிஸ்ட்ராய் பண்ணிட்டு தான் மறுவேலை பார்க்கறது, அந்த மாதிரி ஒரு கேப்பபிலிட்டி தான் நாகுக்கு இருக்குது. இதுதான் வந்து இனிஷியலாக டெவலப் பண்ணாங்க. இந்த 5 தான். அதுக்கப்புறம் இந்த வேர்ஷனை வந்து டெவலப் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஒரு லாங் பீரியட்க்கு. பிருத்திவியோட நேவல் வெர்ஷன் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா தனுஷ்ன்னு சொல்லுவாங்க. அதே நாகோட ஹெலிகாப்டர் வெர்ஷன் வந்து ஹெலினா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நான் இதுக்கு முன்னாடியே சொன்னேன்ல, ஐடிஜிபி வந்து எதுக்காக க்ரியேட் பண்ணாங்கன்னா டு கவுண்டர் எம்டிசிஆர், மிசைல் டெக்னாலஜி கண்ட்ரோல் ரெஜிமாக கவுண்டர் பண்ணுறதுக்காக தான் க்ரியேட் பண்ணாங்க. இந்த
இந்த IGMDP வந்து அக்னி 3 அப்படின்ற ஒரு லான்ச் வந்து 2008 பண்ணியிருப்பாங்க. இது ஒன்றும் இல்லை, அக்னியோட கொஞ்சம் லேட்டஸ்ட் வெர்ஷன் மாதிரி. ஸோ அதை வந்து க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் DRDO வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த IGMDP வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம இந்தியா வந்து ஒரு செல்ஃப் ரிலையண்ட்டான கண்ட்ரியாக மாறிடுச்சு மிசைல் டெக்னாலஜின்னு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதோட இந்த ஸ்கீம் வந்து முடிஞ்சிருக்கும். இந்த மிசைல் டெக்னாலஜி ப்ரோக்ராம் வந்து முடிஞ்சிருக்கும். அவ்வளோதான். நம்ம எனக்கு பார்த்தது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், புரியலனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள். என்னோடய எஃபர்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.